தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும். இந்த உலகத்தில நோய் இல்லாத வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா, என்ன விஷயங்களை நாம செய்யணும்? என்ன விஷயங்கள் செய்தால் நாம் நோய் இல்லாம வாழலாம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில மிக தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு 21 வகையான 21 விஷயங்களும் நீங்க செய்ய வேண்டும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்களும் நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல மிக தெளிவாக சொல்லப் போறேன். அதுல முதலாவது, நாம தினமும் தண்ணீர் நிறைய குடிக்கணும். எப்போதுமே காலை உணவை அரசன் போன்றும், நல்லா பிரமாதமாகவும், மதிய உணவை மந்திரியாகவும், மந்திரி எப்படி சாப்பிடுவாரோ அத மாதிரியும், அதான் புத்திசாலித்தனமாக, அறிவுள்ள விதமாக என்ன செய்யணும்? மதிய உணவு சாப்பிட வேண்டும். இரவு உணவு பிச்சைக்காரன் போலவும் நாம சாப்பிட பழக வேண்டும். எப்போதுமே காலை உணவை நாம் தவிர்க்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. எப்படி ஒரு அரசன் ரொம்ப காலை உணவை நல்லா பிரமாதமாக உண்பானோ, அதே போலவே நாமும் உண்ண வேண்டும். 3வது, இயற்கை உணவு, பழம் ஆகியவற்றை நாம் அதிகம் உபயோகிக்க வேண்டும். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு, இந்த பாக்கெட்ல போடுற நிறைய உணவுகள், இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவு. அதில கெமிக்கல் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. இதை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். எப்போதுமே தினமும் உடற்பயிற்சி, பிரார்த்தனைக்கு நாம் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நிறைய பேர் உடற்பயிற்சிக்கு ஒதுக்குறாங்க, பிரார்த்தனைக்கு, ஜெபத்திற்கு ஒதுக்குவதில்லை. இந்த 2க்குமே கண்டிப்பாக நாம் நேரத்தை ஒதுக்கி அதை தினமும் செய்ய வேண்டும். தினம் முடிந்த அளவு என்ன செய்யணும் அப்படின்னா, நன்றாக விளையாடணும். சாயந்தர நேரத்தில நாம ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நன்றாக ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நிறைய புத்தகங்களை நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது தனிமையில உட்கார்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அமைதியாக உட்கார்ந்திருக்கணும். தினமும் குறைந்தது 7 மணி நேரம் தூங்க வேண்டும். தினமும் 10லிருந்து 30 நிமிடங்கள் வாக்கிங் எக்சர்சைஸ், இது கண்டிப்பாக நாம செய்ய வேண்டும். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையை பிறருடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்றத விட்டுறணும். உங்களுடைய பயணத்தினுடைய பாதை வேறு, அவருடைய பயணத்தினுடைய பாதை வேறு. நீங்க போற பாதையும் அவங்க போற பாதையும் ஒண்ணு கிடையாது. 2 பேரோட டெஸ்டினேஷன் வேற வேற. அப்படிப்பட்ட சமயத்துல உங்களோட வாழ்க்கை பாதையை மற்றவர்களோட நீங்க கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே என்ன செய்யக்கூடாது? தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கவே கூடாது. உங்களால முடிந்த அளவு செய்யற வேலைய மிகவும் சந்தோஷமாக, மிகவும் நேர்த்தியாக செய்ய நீங்க என்ன செய்யணும்? பழகிக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோவென்று கடமைக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது. புறம் பேசுதல், அடுத்தவரை பற்றி குறை கூறுதல், இது நம்முடைய சக்தியை என்ன செய்யுமா? வீணாக்குமா? உடலில் உள்ள சக்தியை வீணாக்கும். அதனால இந்த புறம் பேசுறதை நம்ம எப்போதுமே தவிர்த்திருக்க வேண்டும். நீங்க எப்போதும் முழித்திருக்கும் போது, அதாவது விழித்திருக்கும் போது எதிர்காலத்தை பற்றி கனவு காணணும். நான் எதிர்காலத்தில் இவ்வாறு மாறணும். நான் எதிர்காலத்தில் இந்த திட்டங்கள் வைத்திருக்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக கனவாகாமல் நனவாகணும் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்யணும்? அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பொறாமைப்படக்கூடாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. கடந்த காலத்தில் உள்ள மோசமான நிகழ்வுகளை மறக்க முயற்சி செய்யணும். யாரையுமே வாழ்க்கையில வெறுக்கவே கூடாது. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துல நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன பாடம் நாம் கற்றுக்கொள்வோம்? வாழ்க்கையில சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். இதை நாம எப்படிலாம் டேக்கிள் பண்ணி அதை கடந்து செல்றோம் அப்படிங்கிறத நாம பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு பள்ளி பாடம். அந்த பாடத்தை நன்றாக கற்று நல்ல ஒரு தேர்ந்த மனிதனாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். சில விஷயங்கள் முடியாது என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்கள்ல கண்டிப்பாக நோ அப்படின்னு சொல்ல பழகிக்கிடணும். என்னால முடியும்னு சொல்லி மற்றவர்களை நாம பிரச்சனைக்கோ, கஷ்டத்திற்கோ உள்ளாக்கி விடவே கூடாது. நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள உறவினர்களுக்கு அப்பப்ப பேசிக்கிடணும். நம்முடைய நண்பர்களுடைய வட்டம், வெளிநாட்டில் உள்ள நம்ம உறவினர்களுடைய வட்டம்,
இந்த வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் இவர்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ, கடிதம் மூலமாகவோ நாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு என்ன செய்யணும்? அவர்களோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நம்ம உடம்பானது புத்துணர்ச்சியாக, எப்போதும் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆக எப்போதுமே இந்த 21 விஷயத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை. செய்வீங்களா? அன்புடன் ஜஸ்டின்.